A warm and respectful welcome to our chief guests, faculty members, and my dear teachers. So, we have gathered here for a Teachers' Day celebration and mega skill launch program by Rotary Club of Centennial Madras. Yeah, I would like to thank our chief guest, Rotarian Usha Sorogi ma'am. She is not only the first lady, but she is also the mentor for women empowerment. 50 ஸ்கில்லை 50 நாளில் நம்ம மாஸ்டர் பண்ணிக்கிறோம். நம்ம மாஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழியை பாலாஜி அகாடமியோட சென்டெனலியர் மெட்ராஸ் ரோட்டரி கிளப் நமக்கு இன்னைக்கு 50 days 50 ஸ்கில்கான ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கேன் ஐ ஹாவ் ஆல் த டிக்னிட்டரிஸ் டு லான்ச் த 50 days 50 ஸ்கில் ப்ரோக்ராம். நல்லவர்களை காண்பது நமக்கு நன்மை பயக்கும். When we see good people, we get good things. When we hear good things, when we see their good qualities, so அப்போ அவங்களோட சேர்ந்து நம்மளும் இதை லான்ச் பண்ணுறதுல we take this proud moment of launching 50 days 50 skills by Centennial Madras of Rotary Club. 50 days la 50 skill. Nobody can learn. But mind la எப்படி மேடம் சொன்னதுன்னா மைண்ட்ல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். See, you have to be ரொம்ப ஃபோக்கஸ் ஆகிருக்கணும். வாட் இஸ் யுவர் லைக்கிங் அண்ட் இன் வாட் யூ வாண்ட் டு எக்ஸ்பர்டீஸ். So here we have another guest, Sir Rajkumaran Sir, the film director, writer, screenplay writer. Imaya Naturals ஓடைய ஓனர். அதுக்கும் மேலே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம லான்ச் பண்ணக்கூடிய ஒரு அடுத்த ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு ஆப்டான பர்சன். பாலாஜி அகாடமி நமக்கு வந்து அவல் அரண் அப்படிங்கிற ஒரு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் டைரக்டர் ராஜ்குமாரன் சார் டு லான்ச் த அவல் அரண் ஸ்கீம். நம்ம பாலாஜி அகாடமி அவல் அரண். ஸோ இனிமேல் நீங்கள் 50 daysல எந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் நமக்கு ஒரு ஃபோன் கால், ஒரு வாட்ஸ்அப், உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி நீங்கள் லான்ச் பண்ணணுங்கிற எல்லா ஐடியாவும் அவல் அரண் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குடும்பத்தின் அரண் பெண் தான். ஏன்னா தலைவன் எங்கேயோ குதிரையில் ஏறி வீட்டுகளை விட்டு வெளியில் கிளம்பி சம்பாதிக்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு கிளம்புறாரு. மொத்த வீட்டையும் அவர் வர ஒரு வாரம் ஆனாலும் பாதுகாக்கிறது பெண் தான் அரண். தமிழ் ஒலிம்பியல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ட்ரெயின் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க கிராஜுவேட்டும் ஆகுறாங்க. அதில் ஒரு சில எழுத்துக்களோட பாடல்கள் அவங்க பாட போகிறாங்க அந்த ஆக்ஷனோட. ஸோ ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ முதல் எழுத்து ஆ. அம்மா அப்பா வந்தாங்க, பரிசுகள் வாங்கி தந்தாங்க, அண்ணனுக்கு 1, அப்பாவுக்கு 1, எனக்கு மட்டும் 2. ஆ ஆ ஆ. As a teacher, I pledge to uphold the vision of Dr. Maria Montessori. I will respect every child as a unique individual. I will nurture curiosity, creativity, and independence. I will guide, not command. Support, not suppress. I will create a safe, joyful, and inclusive environment for learning. I will model kindness, patience, and integrity in all my actions. I will continue to learn and grow
so I may inspire growth in others. I will continue to learn and grow, so I may inspire growth in others. With humility and dedication, I pledge to serve children, for they are the builders of a better tomorrow. For they are the builders of a better tomorrow. Hi all. Good morning. Happy Teachers Day. Okay. So psychometric testing. ஸோ நம்ம நிறைய பேர் சைக்காலஜிலாம் லேர்ன் பண்ணுறோம், சைல்டு சைக்காலஜி பார்க்குறோம், சைக்காலஜி லேர்ன் பண்ணுறோம். பட் இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் அப்படின்றது நம்மளோட இன்டெலிஜென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? அதான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறீங்க. ஒரு சின்ன இப்போ ஒரு பர்சன் நம்ம பார்த்தோன்னே அவங்க என்ன மாதிரி பர்சன் சொல்ல முடியாது. ஸோ அவங்கள நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதா இன்றைக்கி இங்கே லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட், எல்லாருக்குமே தான். அது குழந்தைங்களுக்கு இருக்குது, அடல்ட்ஸ்க்கும் இருக்குது. ஓகே, ஸோ வென் இஸ் இட் யூஸ்ட்? இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ எஜுகேஷன். ஸோ ஒரு ஸ்கூல் இருக்குது, இல்லை ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு பர்சன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேபி அந்த பர்சன் டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, இல்லை ஸ்டடீஸ் ரொம்ப லோ மார்க்ஸ் வாங்குறாங்க, இல்லை ஸ்டடீஸில் அவங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்கள டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ரிக்ரூட்மெண்ட். இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு வேலைக்கு எடுக்கிறீங்க, அவங்க இந்த பொசிஷனுக்கு சூட்டபிளாக இருப்பாங்களா இல்லை இருக்க மாட்டாங்களான்றதையும் நீங்கள் இந்த டெஸ்ட் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஃபீல்ட்ஸ். ஸோ நிறைய சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட போகும்போது ஸோ நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? விசிபிளாக இருக்கா? எல்லாமே கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சைக்காலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ரிசர்ச் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புளை கூட்டு வந்து அவங்களோட மென்டாலிட்டிஸ் எப்படி இருக்குது, எப்படி அவங்க யோசிக்கிறாங்க, ஸோ அதெல்லாமே அந்த ஃபீல்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட் ஸ்டைல். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் ப்ராக்ரெசிவ் மேட்ரிசஸ்க்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ரேவன்ஸ் ப்ராக்ரெசிவ் மேட்ரிசஸ் சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, ரேவன் அவரால் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால அவர் நேம்லையுமே இந்த டெஸ்ட்டுக்கு சொல்லுவாங்க. அண்ட் ஷார்ட்டாக சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரேவன்ஸ் மேட்ரிசஸ் மெத்தட் மட்டும் சொல்லுவாங்க. அண்ட் இதுவே கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கலர் மேட்ரிசஸ் இருக்குது. ஸோ இதே பேட்டர்னை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுப்பாங்க, அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் இந்த டெஸ்ட்டுமே கிட்ஸுக்கும் பண்ணலாம், பெரியவங்களுக்கு பண்ணலாம். பட் ஸ்பெஷலைஸ்டாக சில குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கலர் மேட்ரிசஸ்மே இருக்குது. ஓகேவா? அந்த ஷீட் மட்டும் நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்கும்னு. சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து நமக்கு கனெக்ட் பண்ணுறாங்கம்மா. குழந்தைங்க வந்து ஸ்பெஷல் குழந்தைங்க வராங்க ஸ்கூல்ஸில். ஸோ அந்த குழந்தைங்கள வந்து இந்த டீச்சர்ஸே வந்து இந்த குழந்தை ஸ்பெஷல் குழந்தையா இல்லை இவளுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் செக் பண்ண சொல்கிறாங்க. எங்ககிட்ட நிறைய குழந்தைங்க வராங்க ஸ்கூல்ஸ்லேருந்து. அவங்கள டெஸ்டிங் பண்ணி அந்த ரிப்போர்ட் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் ஸ்கூல்ஸில். ஏன்னா அந்த குழந்தை ஸ்பெஷல் குழந்தை அப்படின்னா அந்த ஸ்பெஷல் குழந்தை டீச்சர் ஷேடோ டீச்சர்ஸ் நம்ம போடணும். ஷேடோ டீச்சர்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் ஷேடோ டீச்சர்ஸ் ட்ரைனிங் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஒரு குழந்தைக்கு ஒரு ஷேடோ டீச்சர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெயின் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லேருந்து இப்போ நமக்கு நிறைய பேர் வராங்க. ஆனால் சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் வந்து நீங்கள் எல்லாருமே லேர்ன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு குழந்தையோட ஐக்யூ லெவல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த டெஸ்டிங். இப்போது நாங்கள் உங்களை டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்ன் ஒன்று ஓப்பன் ஆன ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த டெஸ்டிங் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் இப்போ உங்களை பண்ண போகிறோம். எத்தனை பேர் டெஸ்ட் பாஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த செட் விசிபிளாக இருக்குல்ல, எல்லாருக்குமே பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 செட் இருக்குது. ஒரு செட்லேயுமே உங்களுக்கு 12 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் அதுக்கான ஆன்சர். ஸோ மேலே இருக்கிறது A1 அப்படின்றது மெயின் செட். அதில் எந்த பீஸ் மிஸ் ஆகிருக்கு அதுக்கான பீசஸ் உங்களுக்கு கீழே இருக்குது, தெரியுதா? ஸோ ஒவ்வொரு செட்டும் கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிட்டே வரும். ஸோ எடுத்தவொடனே ஈஸியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு வேண்டாம். ஸோ ஒவ்வொரு செட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பார்த்தா அதோட ஆன்சர் 1 2 3 அந்த கடகடன்னு ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் ஒவ்வொரு சைட் மூவ் பண்ண முடியுது நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆன்சர் மட்டும் 1 2 மட்டும் மென்ஷன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதும் ஆர்டராக. ஸோ இது முடியும் போது உங்களோட ஐக்கியூ நீங்களே தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், எந்த ஒரு லாங்குவேஜுமே கிடையாது, ஜஸ்ட் விஷுவல் பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ எல்லா ஏஜ் எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் அட்டன் பண்ண முடியும். லாங்குவேஜ் தெரியாதவங்க எல்லா குழந்தைங்களுமே இதை அட்டன் பண்ண முடியும். டீச்சர்ஸ் எல்லாம் சுப்பீரியராக இருந்தால் தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் சுப்பீரியர்ஸை நம்ம உருவாக்குவோம். கரெக்டாக? ஸோ not delaying, we'll move on to the next program. Recognizing, acknowledging the excellence in teaching
அந்த அவார்ட் செரிமனிக்கு நம்ம போகிறோம். இந்த ஜோனல் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாடு முழுவதும் சாம்பியன்ஸ் பாலாஜி ஒகேஷன் அகாடமியோட பயணிக்க போகிறவங்க. ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன ஃபஸ்ட்டு விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸ்ரீ பாலாஜி ஒகேஷன் அகாடமியில் ஸ்கில் கோர்சஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து என்னென்ன கோர்சஸ் பண்ணுறோன்றதை நம்ம எல்லா குரூப்லையுமே போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் ஸ்கூலிங் பண்ணுறோம், ஹோம் பிஸ்னஸ் கோர்சஸ் பண்ணுறோம், டிகிரி கோர்சஸ் பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, சாம்பியன்ஸ் மூலமாக குழந்தைங்களுக்கு கிட்ஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்சஸ் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். மோர் ஆர் லெஸ் 1500 கோர்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. யோகா செக்டார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹெல்த் செக்டார் வரைக்கும் எல்லா கோர்சஸுமே இருக்குது. ஸோ தமிழ்நாடு முழுவதும் எங்களோட ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இவங்களும் எங்கள் கூட சேர்ந்து பயணிக்க போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்றத 1 by 1 நாங்கள் குரூப்பில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஹாப்பி த வெல்கம் அவர் டீம். ஸோ வாங்கம்மா வாங்க. So I thank each and everyone who have made yourself to be present here.